ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா பாம்பன் பாலத்தில் பாறை மீன் பிடிக்கிறதுக்காண்டி உயிர் மீன், அதாவது கீழ் மீனை உயிரோடு குத்தி விட்டுருந்தாங்க. அப்போ ஒரு மீன் ஒன்று பிடிச்சிருக்கு. என்ன மீன் பார்த்தோம்னா அஞ்சாலை மீன், அதாவது கடல் பாம்பு சொல்லுவாங்க, அஞ்சாலை மீன். அந்த மீன் அந்த உயிர் மீனை முடுங்கிருச்சு. இப்போ அந்த மீனை தான் நண்பர் மேலே தூக்கிட்டு இருக்காரு பாருங்கள். இந்த மீன் சீக்கிரம் ஆளை பார்த்தாலே கடிக்கும். அது பல் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குங்க. அது பார்க்கவே இது உடம்பு எப்படி இருக்குன்னா, சிறுத்தையோட உடம்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். உடம்பு ஃபுல்லாக சிறுத்தை புளி இருக்குல்ல, அதே மாதிரி தான் இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாக அந்த வரி வரியாக புள்ளியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் அதோட உடம்பு இருக்கும். அதிகமாக கை வச்சாலே அது கடிக்க பார்க்கும். ஆனால் நண்பர் ஒரு ஆள் அதோட விளையாடுறாரு. ஆனால் இந்த மாதிரி யாருமே தயவுசெய்து இந்த மீனை பற்றி தெரியாதவங்க யாருமே அது பிடிச்சிடாது. அது கடித்தா சீக்கிரம் அந்த கடி விடாது. அதை பற்றி தெரிஞ்சவங்க அது எப்படி பிடிக்கணும், அதை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும்தான் அது கையில் பிடிக்கணும். சும்மா தேவையில்லாமல் யாரும் பிடிச்சிட்டு அதுகிட்ட கடி வாங்கக்கூடாது. இப்போ நண்பர் தூக்கி பார்க்குறாரு, தூண்டி தட்டுவோமான்ட்டு. ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே தட்டி கீழே விழுந்துடும் பாருங்கள். இங்கே பாருங்க, தூண்டிலாம் மாட்டியிருக்கு. அது சும்மா தூக்கி இருக்காரு, அதை தூண்டிலேருந்து தட்டி கீழே விழுந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த அவர் ஒரு போட்டியாக நினச்சிக்கிட்டு அந்த உயிரோடு இருக்கிற அந்த அஞ்சாலை மீனை தூக்கி தண்ணியில் போடலான்னு சொல்லி அவரும் பிடிக்கிறாரு. இது உடல் அமைப்பு வலுவலுப்பாக இருக்கும் பாருங்க. அவர் பிடிக்கிறாரு, அது பிடி கொடுக்க முடியுது. ஆனால் அவர் இந்த மாதிரி நிறைய டைம் இது ஏதோ கையில் பிடிச்சிக்கிறனால எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் அவர் கரெக்டாக பார்த்து பிடிக்கிறாரு. இந்த அஞ்சாலை மீனை தலைப்பகுதியில் தான் பிடிக்கணும். ஆனால் அது இந்த கை வழுக்குது பாருங்க. அது உடல் அப்படி வலுவலுப்பாக இருக்கும். அதனால் நம்ம பிடிக்கும்போது வலிக்கிட்டு திருப்பி நம்ம கையை கடிக்க பார்க்கும். அதனால கொஞ்சம் லைட்டாக கையில் மண்ணை போட்டுக்கிட்டு பிடிச்சோம்னா கொஞ்சம் ஓரளவு டைட்டாக பிடிக்கலாம். இப்போ நண்பர் அதான் அவர் 2-3 டைம் ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஆனால் அவரால் பிடிக்க முடியல. அதோட கடைசியாக மண் எடுத்து சும்மா மண் கிரிப்பு கொடுக்கும், தலையில் பிடிக்கிறதுக்கு கிரிப்பு கொடுக்கும். அது பாருங்கள். இப்போ மண்ணை லைட்டாக போடுறாரு பாருங்கள். போட்டுட்டு கையில் பிடிச்சோடனே அந்த கிரிப்பு கிடைக்கிது பாருங்கள். ஆனால் பிடிச்சி கடிச்சிச்சின்னா விடவே விடாது. அவ்வளோ ஒரு பல் அப்படி கொக்கி மாதிரி இருக்கும் அதுக்கு பல்லு. இங்கே வருங்க, இது தூக்கி உயிரோடே தண்ணியில் போட போகிறேன்னு சொன்னார். தண்ணியில் போட்டார். இது எவ்வளோ ஸ்பீடில் ஓடுது பாருங்கள். நம்ம சேனலில் கடல் சம்மந்தப்பட்ட வீடியோ, தூண்டி வீடியோ, நியூ பாம்பன் பூச்சி வீடியோ போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.